Hello students, matrices and calculus உடைய last year question paper discuss பண்ணலாம். So that உங்களுக்கு இந்த வாட்டி prepare பண்றதுக்கு அது ஒரு ஐடியா கொடுக்கும். So MA 3151 matrices and calculus. So first part A questions பார்க்கலாம். So part A questionல first ரெண்டு questionமே வந்து from the unit 1. So first question என்ன கேட்டிருக்காங்கன்னா find the eigenvalues of A inverse and A square. So simple triangular matrix தான் கொடுத்திருக்காங்க. So already நான் இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். Just இந்த zeros எல்லாம் cancel பண்ணிட்டீங்கன்னா இதான் eigenvalue of A. So eigenvalue of A inverse என்னன்னா just 1/3, 1/4, 1/5. Eigenvalue of A square என்னன்னா just 3 square பண்ணுங்க 9, 4 square பண்ணுங்க 16, 5 வந்து square பண்ணுங்க 25. So இதான் eigenvalue. Just இந்த ரெண்டு எழுதிங்கனாலே உங்களுக்கு 2 mark கிடைச்சிடும். So next என்ன கொடுத்திருக்காங்கன்னா Cayley-Hamilton theorem கொடுத்திருக்காங்க. So every square matrix satisfies its own characteristic equation. The Cayley-Hamilton theorem sometimes uses of Cayley-Hamilton theorem கேட்பாங்க. Sometimes வந்து quadratic form வந்து matrix formக்கு மாத்த சொல்வாங்க. Sometimes matrix form வந்து quadratic form மாத்த சொல்வாங்க. Sometimes nature find out பண்ண சொல்வாங்க. So இவ்வளவுதான் இந்த 2 mark இருக்கு. So இந்த ரெண்டு 2 மார்க்லயும் நீங்க வந்து என்ன பண்ணணும் 2 to 4 marks கம்பல்சரி என்ன பண்ணணும் எடுத்துடணும் பிகாஸ் மேட்ரிசஸ்ல வந்து ஈஸியா நீங்க 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான ஐடியாவும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஃப்ரம் த டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு, இதுவும் y தான். ஸோ y is equal to 2 minus x. ஸோ ஸ்கூலில் கிராஃப் வரைகிற மாதிரி தான், ஜஸ்ட் x and y இருக்கு. ஸோ x and y axis ட்ரா பண்ணிக்கோங்க. x and y axis ட்ரா பண்ணிட்டு x வேல்யூ இந்த -2லேருந்து 0க்குள்ளே வேல்யூ எடுங்க. இந்த கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு 0லேருந்து 2க்குள்ளே ஒரு ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் xyயில் ட்ரா பண்ணிங்கனாலே ஈஸியாக நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும், இந்த செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராஃப் கேட்பாங்க, நெக்ஸ்ட் மெயினாக டொமைன் கேட்பாங்க. டொமைன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டிக்கு போகாத எல்லா வேல்யூஸும் அந்த டொமைன்குள்ளே கொண்டு வந்துடணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிள் டிஃப்ரென்சியேஷன் கேட்பாங்க, சம்டைம்ஸ் லிமிட் கேட்பாங்க, சம்டைம்ஸ் ஸ்லோப் ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் கேட்டு அதுக்கான ஸ்லோப் கேட்பாங்க, ஜஸ்ட் dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம்டைம்ஸ் கிரிட்டிக்கல் நம்பர் கேட்பாங்க. ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஸோ மேக்ஸிமம் மினிமாவில் பண்ணுவோம், f dash of x is equal to 0 போட்டு வேல்யூ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் நம்பர் கேட்பாங்க, சம்டைம்ஸ் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கேட்பாங்க. ஸோ இதான் இதில் இருக்கிற 2 மார்க்ஸு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் கேட்கல டொமைனு, மேக்ஸிமம் டொமைனு லிமிட் இதான் மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். சப்போஸ் இது ரெண்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் இதுலேயும் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக 2 to 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ மேட்ரிசஸில் கம்பல்சரி 4 மார்க் எடுக்கணும், இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 2 மார்க்காவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா தேர்ட் யூனிட் பார்க்கலாம். தேர்ட் யூனிட்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ், ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய், இசட் இன்ட்டு டோ யூ பை டோ இசட். So compulsory x into first derivative y into dou u by dou y plus z into dou u by dou z நாலே இது வந்து it's based on Euler's theorem. So Euler's theorem base பண்ணி problems கேட்பாங்க, ஸோ அதை படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஜெகோபி ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் ஜெகோபியில் மேக்ஸிமம் ஜெகோபியில் 2 மார்க் கொஸ்டின் ஒன்று இருக்கும், ஸோ Euler's theoremமே இருக்கும். ஸோ இதை தவிர்த்து கேட்கணுன்னா என்னென்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கேட்பாங்க, சிம்பிளான ஏதாவது ஒரு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 3 டாபிக் தான் இது பண்ணுவாங்க. ஸோ Euler's theorem தெரிஞ்சாலே என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக அதை ஸ்கோர் பண்ணிடலாம். அதோடைய ஆன்சர் ஜஸ்ட் 0 தான். ஜெகோபியன் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ப்ராப்ளம் கேட்பாங்க. ப்ராப்ளமில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபார்மில் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு அதுக்கு 1 மார்க் கிடைச்சிரும். ஸோ ஜெகோபியும் ஆயிலரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்காவது இதில் என்ன பண்ணுங்கள் ஸ்கோர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7th and 8th கொஸ்டின் வந்து இன்டெக்ரல் கால்குலஸில் வந்து மேக்ஸிமம் இந்த ரெடக்ஷன் ஃபார்முலா கேட்பாங்க. 0 to π/2 sin பவர் nx dxக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, கீழே 9 மேலே 8 அப்புறம் கீழே 7 6 5 4 3
2 இது ஆட் நம்பர் n 9 வந்து ஆட் நம்பரு அதனால இன்ட்டு 1 போடணும். இது ஈவன் நம்பராக இருந்தால் இன்ட்டு பை பை 2. ஜஸ்ட் இதை போட்டு ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி ஆன்சர் போட்டிங்கனாலே ஸோ அதான் இதோடைய வேல்யூவேஷன். ஸோ இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா வந்து படிச்சுக்கோங்க. இதுக்கும் 2 மார்க் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் த இன்டெக்ரல் 1/x dx இஸ் டைவர்ஜென்ட். ஸோ வந்து இன்டெக்ரல் வந்து கன்வர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதான்னு கம்பல்சரி ஒரு 2 மார்க் கேட்பாங்க. ஸோ கன்வர்ஜென்ட்னா என்னுடைய இன்டெக்ரல் வேல்யூ ஜஸ்ட் ஃபைனைட் நம்பர் வந்தால் போதும். டைவர்ஜென்ட்னா என்னுடைய வேல்யூ வந்து இன்ஃபைனைட் நம்பர் வரும், இந்த இன்ஃபினிட்டி வரும். ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இன்டெக்ரல் இப்போ ப்ரூவ் தட் கொடுத்துட்டேன்னா ப்ரூவ் தட்னா கம்பல்சரி இது டைவர்ஜென்ட் தான் ஆக போகுது. அப்போ ஆன்சரை வந்து ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கொடுத்துட்டு அட்லீஸ்ட் டைவர்ஜென்ட் எழுதிங்கன்னா வந்து 1 மார்க் கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரிடக்ஷன் ஃபார்மில். இந்த ரிடக்ஷன் ஃபார்மில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைவர்ஜென்ட்டாக கன்வர்ஜென்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் e பவர் x கேட்பான், 1/x கேட்பாங்க, 1/x² + 1 என்ன 1/x² + 4 அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அவ்வளோதான், என்ன 1/√x கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் தான் வந்து டைவர்ஜென்ட்டாக கன்வர்ஜென்ட்டான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. கம்பல்சரி இந்த 2 மார்க் வரும். இதில் 2 மார்க் நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும், ஸ்கோர் பண்ணணும். சம்டைம்ஸ் சிங்கிள் இன்டெக்ரல் ஏதாவது சிம்பிளாக சப்ஸ்டியூஷன் மெத்தடு இல்லைன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸு அப்படி யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணுறதும் வரும். ஸோ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார்முலாவாவது எழுதி வைங்க. இன்டெக்ரல் u dv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v du. நெக்ஸ்ட்டு 9th 10th கொஸ்டின் வந்து மல்டிபிள் இன்டெக்ரலில் இருக்கிற கொஸ்டின். ஸோ மல்டிபிள் இன்டெக்ரல் இருக்கிற கொஸ்டின் கம்பல்சரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் 9th கொஸ்டின் டபுள் இன்டெக்ரல் தான் வரும். ஸோ இது கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் லிமிட்டாக தான் இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருக்குது, உள்ள ஃபங்க்ஷன் எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா இங்கே எக்ஸ் இருக்கா, வெளியில் ஒய் இருக்கா. ஸோ ஒய்யும் எக்ஸையும் தனியாக பிரிச்சுக்கோங்க. வெளியில் ஒய்னா இது வந்து ஒய்யுடைய லிமிட்டா. ஸோ 1 to 2 ஒய் வந்து y² dy சேர்த்துக்கோங்க. ஸோ இது தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் 1 to 3 எக்ஸ் டிஎக்ஸ் ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிள் இன்டெகிரேஷன் தான் கொடுப்பாங்க. யூனிட் 4லேயாவது இன்டெகிரேஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும், யூனிட் 5ல ரொம்ப இன்டெகிரேஷன் சிம்பிள் தான். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்களுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஏரியா ஃபார்முலா என்னது, ஏரியா ஃபார்முலா வந்து டபுள் இன்டெக்ரல் டிஎக்ஸ் டிஒய். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ போலார் கோஆர்டினேட்ஸில் எப்படி எழுதலாம்னா டபுள் இன்டெக்ரல் ஆர் டிஆர் டி தீட்டா. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா எடுத்துக்கோங்க. ஸோ ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக இதுக்கு ஆன்சர் வந்துடும். ஆல்ரெடி உங்களுக்கே ஏரியா ஆஃப் த சர்க்கிள் தெரியும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது, பை ஆர் ஸ்கொயரு. இங்கே ஆர் வந்து ஏ வருதா. ஸோ ஆன்சர் வந்து பை a² வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு சிம்பிள் 2 மார்க் தான். கம்பல்சரி வந்து இந்த டபுள் இன்டெகிரேஷன் கம்பல்சரி வரும். ஸோ டபுள் இன்டெகிரேஷனில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், 2 மார்க்ஸு. ஸோ பார்ட் ஏல 10லேருந்து 12 மார்க்ஸ் ஷுவராக எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ பார்ட் ஏ விட்டுறக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்ட் பி பார்க்கலாம். ஸோ பார்ட் பியில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் 1. யூனிட் 1ல் மேக்ஸிமம் வந்து ஏ பார்ட்டில் வந்து ஃபைண்டிங் ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டார்ஸ் கேட்பாங்க. ஸோ இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட் என்னென்னா கேலி ஹாமில்டன் தியரம் கேட்பாங்க. ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் யூஸிங் கேலி ஹாமில்டன் தியரம். ஆர் பார்ட்டில் வந்து ரெடியூஸ் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் இன்ட்டு கேனானிக்கல் ஃபார்ம். சப்போஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதில்ல இந்த ப்ராப்ளமும் ஃபைண்டிங் கேலி ஹாமில்டன் தியரம் இந்த 2 ப்ராப்ளம் போட்டிங்கன்னா மிஸ்டேக் பண்ணால் கூட மார்க் கம்மியாக தான் ரெடியூஸ் ஆகும். பட் பி பார்ட்டில் என்ன பண்ணிடுறீங்கன்னா மேட்ரிக்ஸே தப்பாக எழுதிடுறீங்க. ஸோ மேட்ரிக்ஸே தப்பாக எழுதிட்டா டோட்டலாக இந்த 16 மார்க்கும் அப்படியே போயிடும். அட்லீஸ்ட் இதில் நீங்கள் கொஞ்சம் ஓரளவு சால்வ் பண்ணிங்கனாவது உங்களுக்கு இதுக்கு என்ன வரும், மார்க் கிடைக்கும். இதுவும் 2x2 மேட்ரிக்ஸும் என்ன பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பேப்பர் ஈஸி பண்ணால் 2x2 மேட்ரிக்ஸும் சம்டைம்ஸ் கேட்பாங்க ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. மேக்ஸிமம் 3x3 மேட்ரிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனு, அப்புறம் ஏகன் வேல்யூ, நெக்ஸ்ட்டு 3 ஏகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனு, அப்புறம் லாம்டாக்கு பதிலாக ஏ கொடுக்கணும்.
அப்புறம் ஏ கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஏ இன்வெர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். ஸோ மை பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த A1 2 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வரும். சப்போஸ் நீங்கள் இந்த குவாட்ரடிக் ஃபார்மில் வந்து கிளியராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை சால்வ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கேட்கும்போது என்ன பண்ணணும், கம்பல்சரி நம்ம இதுதான் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் கன்ஸ்டன்ட்க்கு எக்ஸாமில் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு மார்க்ஸ் வரும். இது வந்து கரெக்டாக மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும், ஃப்ரேம் பண்ணணும். எக்ஸு ஒய் இசடு அது மாதிரி எக்ஸு ஒய் இசடுன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எல்லாமே டயக்னல் எலிமெண்ட்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் டயக்னல். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டயக்னல் 8 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயரு, ஸோ ஒய் இன்ட்டு ஒய், ஸோ டயக்னலில் வந்து 7. நெக்ஸ்ட்டு இசடு, இசட் இன்ட்டு இசட் வந்து 3, ஸோ டயக்னலில் 3. நெக்ஸ்ட்டு மைனஸ் 12xy, எக்ஸு ஒய் இங்கே இருக்கா, ஸோ இங்கே ஒரு xy இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸு ஒய், ஸோ இங்கேயும் இருக்குது. ஸோ 2 பொசிஷனில் இருக்குது. ஆனால் என்கிட்ட ஒரே வேல்யூ -12 இருக்குது. ஸோ -12 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இங்கே ஒரு -6 போட்டுக்கோங்க, இங்கே ஒரு -6 போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு YZ, ஸோ YZ எங்கே இருக்கா, இங்கே ஒரு YZ இருக்கா, அப்புறம் இங்கே ஒரு YZ இருக்கா. ஸோ YZல என்ன இருக்கு, -8 இருக்கு. ஸோ இவனுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க, -4 இவனுக்கு கொடுத்துருங்க, -4 இவனுக்கு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 4ZX, 4ZX இந்த சேம் திங் 4 ஷேர் பண்ணிங்கன்னா இங்கே 2 இங்கே 2. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ இங்கே இருக்க வேல்யூ என்னவா இருக்கும், சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட் இங்கே கீழே இங்கே இருக்க மேலே வேல்யூ சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். இந்த மேட்ரிக்ஸை கேர்ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட்டு ஏகன் வேல்யூ, நெக்ஸ்ட் ஏகன் வெக்டார், நெக்ஸ்ட் டயகனலைசேஷன், நெக்ஸ்ட் canonical form. சம்டைம்ஸ் ரேங்க், இண்டெக்ஸ், நேச்சர் இதுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு பதிலாக இந்த 1 2 சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும், ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் பார்க்கலாம், டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ். ஸோ டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் ஃபர்ஸ்ட்டு லிமிட் கேட்டிருக்காங்க. ஸோ லிமிட் ப்ராப்ளம் போட்டிருக்கேன், ஸோ அதை பாருங்கள். 0 மைனஸ்னா 0க்கு லெஃப்டில். ஸோ எப்போவுமே இதை வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இதில் என்னெல்லாம் பாயிண்ட் இருக்குது, 0 இருக்குது, 3 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 0 கொடுத்துருங்க. ஸோ 0க்கு அப்புறம் தான் 3 வரும். ஸோ இங்கே -∞ +∞. ஸோ லெஸ் தேன் 0னா √−6. இது 0லேருந்து 3க்குள்ள வேல்யூ என்ன இருக்குன்னா 3 - x. 3லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள வேல்யூ என்ன இருக்குது, x - 3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 0 மைனஸ்னா என்னென்னா 0க்கு லெஃப்ட், மைனஸ்னா லெஃப்ட்டு, ப்ளஸ்னா ரைட். மீனிங் இதுனா எக்ஸ் லெஸ்ஸன்னு, இது எக்ஸ் கிரேட்டர் தென். ஸோ நீங்கள் லெஃப்ட் ரைட்டுன்னு படிச்சுவாங்க. மைனஸ்னா லெஃப்டா, அப்போ 0க்கு லெஃப்டில் என்ன இருக்கா, √−6. இதில் 0 போட்டிங்கன்னா என்ன வரும், இதோடைய ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு 0 ப்ளஸ்ஸா, 0க்கு ரைட்டில், 0க்கு ரைட்டில் என்ன இருக்குது, 3 - x. இதுக்கு 3 - xல எக்ஸுக்கு 0 போட்டால் 3 - 0 3 வரும். அடுத்து 3 மைனஸ் இருக்கா, 3, 3க்கு லெஃப்டில், 3க்கு லெஃப்டில் 3 - x. 3 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா 3 - 3 0. அதுமாதிரி 3 ப்ளஸ்னா 3க்கு ரைட்டு, 3க்கு ரைட் என்ன இருக்குது, x - 3 இருக்கா, 3 - 3 0. இப்போது இதோடைய லெஃப்ட்டும் இதோடைய ரைட் என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ சேமாக இருந்ததுன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் x = 3, இந்த 3. ஆனால் இங்கே இது ரெண்டும் சேமாக இல்லை. அப்போது நாட் கண்டினியூஸ் அட் x = இங்கே 0 இருக்குல்ல, 0. நெக்ஸ்ட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. இங்கே பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ எந்த வேல்யூ இங்கே போடுவீங்க, எந்த வேல்யூயும் போட முடியாது. ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3யா, 3 மைனஸ்லேயும் 0, 3 ப்ளஸ்லேயும் 0. அப்போ இதோடைய ஆன்சர் 0. வேர் f(x) இஸ் கண்டினியூஸ் கேட்டிருக்கான். அட் x = 3ல கண்டினியூஸ் ஆகுது ஃபங்க்ஷன். ஸோ ஜஸ்ட்டு கண்டினியூட்டிஸ் போட்டிங்கனாலே இதுக்கு என்ன ஆகுது, 8 மார்க் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூட்டி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான்னா nth டெரிவேட்டிவ் கேட்டிருக்கான். ஸோ சில டிஃப்ரென்சியேஷன் கேட்பான். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷனும் படிச்சுக்கோங்க. இது வந்து ப்ராடக்ட் ரூலு. ப்ராடக்ட் ரூல் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து கோஷியன்ட் ரூல்.
ஸோ 2 மார்க் கொஷின் தான் இது. வந்து 4 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ரூலு, கோஷன்ட் ரூலு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் ஆர் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்று லாகரிதமிக் டிஃப்ரென்சியேஷன் கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், லோக்கல் மேக்ஸிமா அண்ட் மினிமா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லோக்கல் மேக்ஸிமா மினிமா கம்பல்சரி படிங்க. அப்போ யூனிட் 2ல் என்னெல்லாம் படிக்கணும் கம்பல்சரி? இந்த லோக்கல் மேக்ஸிமா மினிமா கம்பல்சரி கொஷின். ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா ஷுவராக இதில் ஒரு 8 மார்க் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து லோக்கல் மேக்ஸிமா மினிமா கம்பல்சரி படிக்கணும். ஃபஸ்ட்டு யூனிட் மேட்ரிசஸில் நீங்கள் 16 மார்க் எடுத்தீங்கன்னா இதில் அட்லீஸ்ட் 8 மார்க்காவது எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அப்சல்யூட் மேக்ஸிமா மினிமா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் லைன். ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 டாபிக் என்ன பண்ணணும்னா கம்பல்சரி படிக்கணும். லோக்கல் மேக்ஸிமா மினிமா, அப்சல்யூட் மேக்ஸிமா மினிமா, நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன், நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டி. கண்டினியூட்டியில் ஃபைண்டிங் த ஏஎன்பி இல்லைன்னா சம்டைம்ஸ் கண்டினியூட்டியே கொடுப்பாங்க. இந்த 4 டாபிக் படிச்சிங்கன்னா கம்பல்சரி 16 மார்க்கும் எடுக்கலாம், இல்லைன்னா 8 மார்க்காவது என்ன பண்ணலாம் எடுக்கலாம். லோக்கல் மேக்ஸிமா மினிமா இல்லை அப்சல்யூட் மேக்ஸிமா மினிமா. ஸோ இந்த 4 டாப்பிக்கில் மேக்ஸிமம் ஒரு 4-5 ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் யூனிட் 2. ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பார்க்கலாம். ஸோ யூனிட் 3ல் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணுறாங்க, டோட்டல் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. டோட்டல் டெரிவேட்டிவ் எதனாலும் கேட்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிலர்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆயிலர்ஸும் சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு என்னென்னா எக்ஸ்பேண்ட்னாலே டெய்லர். ஸோ டெய்லர்ஸ் படிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீம்னா என்னென்னா ஃபைண்டிங் த மேக்ஸிமா மினிமா. ஸோ மேக்ஸிமா மினிமா படிக்கணும். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் பாக்ஸ், ஓப்பன் அட் த டாப், டைமென்ஷன் ஆஃப் த பாக்ஸ்னா லெக்ராஞ்சி மல்டிப்ளையர்ஸ். ஸோ லெக்ராஞ்சி மல்டிப்ளையர்ஸ். இந்த டெய்லர்ஸு மேக்ஸிமம் மினிமா லெக்ராஞ்சி மல்டிப்ளையர்ஸ் கம்பல்சரி படிக்கணும். இப்போ இங்கே பி கொஸ்டினில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ஸிமம் மினிமா கேட்டிருக்கான், செகண்ட் கொஸ்டின் ரெக்டாங்குலர் பாக்ஸ் கேட்டிருக்கான், லெக்ராஞ்சி மல்டிப்ளையர்ஸ். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான்னா மேக்ஸிமம் மினிமாவோட டெய்லரை சேர்த்துருவான். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க லெக்ராஞ்சியோட டெய்லர் சேர்த்துப்பாங்க. ஸோ இந்த 3 கொஸ்டினில் கம்பல்சரி ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் இந்த பி பார்ட்டில் வந்துடும். ஸோ இந்த 3 டாப்பிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஷுவராக நீங்கள் என்ன பண்ணலாம், 8+8 16 மார்க் எடுத்துடலாம். ஸோ யூனிட் 1ல் ஒரு 16 மார்க் எடுத்துடலாம், யூனிட் 2ல் ஒரு 8 மார்க்கு, யூனிட் 3லையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 16 மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம். ஷுவராக இந்த 3 டாப்பிக்கில் இருக்கிற கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நம்ம வந்து 16 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 4. ஸோ யூனிட் 4ல் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெடக்ஷன் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ ரெடக்ஷன் ஃபார்முலானால என்னென்னா இது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ரேஷ்னல் ஃபங்க்ஷனு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ரேஷ்னல் ஃபங்க்ஷனையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ரேஷ்னல் ஃபங்க்ஷனில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ணுறது, இன்னொன்று பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். ஸோ கம்பல்சரி இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேயே சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனை படிச்சுக்கோங்க. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் படிச்சிட்டிங்கன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் படிச்சிங்கனாலும் ஷுவராக இந்த யூனிட்டில் ஒரு 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் இல்லைன்னா நார்மலாக இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்லேயும் சால்வ் பண்ணலாம். ஸோ சென்டர் ஆஃப் மாஸும் ஈஸி தான். ஆனால் நீங்கள் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இந்த 2 டாப்பிக்கை கம்பல்சரி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு 8 மார்க் எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 5th யூனிட்டில் என்னென்னா சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனில் வெறும் ஒரு 5 ப்ராப்ளம் தான் இருக்குது. அந்த 5 ப்ராப்ளம் கோ த்ரூ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். சேஞ்ச் த ஆர்டர் இல்லாமல் கொஷின் பேப்பர் வராது. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஷுவராக அதுலேயும் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு 8 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஒன்றும் இல்லை, y இஸ் ஈக்குவல் டு ஸ்கூலில் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு ட்ராயிங் பண்ணுவீங்கள்ல பாயிண்ட் எடுத்து, அதே மாதிரி 2 கேர்வை ட்ரா பண்ணிங்கனாலே இதுக்கு ஒரு 2 மார்க் கொடுத்துருவாங்க. லிமிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு ஒரு 2 மார்க், அப்புறம் எவாலுவேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் த ஆர்டர் கம்பல்சரி படிக்கணும். சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் கம்பல்சரி படிக்கணும். ஸோ ஏரியாவும் கம்பல்சரி படிக்கணும்.
நெக்ஸ்ட்டு வால்யூமும் படிங்க. ஸோ ஏன் வால்யூம் படிங்கன்னா, வால்யூம்லேயே ஒரு 4 to 5 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. சம்டைம்ஸ் வால்யூமே 16 மார்க் கேட்டுருவாங்க. ஸோ வால்யூம் 16 மார்க் கேட்டா நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்? 16 மார்க் எடுக்கலாம். அட்லீஸ்ட் சேஞ்ச் த ஆர்டர்ல ஒரு 8 மார்க்கும், ஏரியால ஒரு டிராயிங் பண்ணி ஒரு லிமிட் போடுறதுக்கு ஒரு 4 மார்க்கும் கிடைச்சா கூட, நம்மளுக்கு இதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8லேருந்து ஒரு 12 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல 16 மார்க்ஸ் ஷுவரா எடுக்கணும். யூனிட் 2ல ஒரு 8 மார்க்கு, லோக்கல் மேக்ஸிமா மினிமா. யூனிட் 3ல கம்பல்சரி டெய்லர் இல்லாம கொஸ்டின் பேப்பர் வராது. டெய்லர் கம்பல்சரி 8 மார்க் படிங்க. சம்டைம்ஸ் நீங்க மேக்ஸிமம் மினிமாவும் லக்ராஞ்சி படிச்ச அந்த காம்பினேஷன்ஸ்ல வந்தா இந்த டாபிக்ல வந்து 16 மார்க் கூட எடுக்கலாம். 16 யூனிட் 4ல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸும் படிங்க. கம்பல்சரி 8 மார்க் எடுக்கலாம். இங்கேயும் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் படிச்சீங்கன்னா ஒரு 8 மார்க் எடுக்கலாம். ஸோ ஆப்வியஸா இதுல ஒரு 48 மார்க்ஸ் ஷுவரா என்ன பண்ணலாம்? பார்ட் பில ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி அங்க 2 மார்க்ல அட்லீஸ்ட் 12 மார்க்காவது ஸ்கோர் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ கம்பல்சரி நீங்க என்ன பண்ணலாம்? 60 மார்க்கு ஷுவரா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ யூ கேன் ஈஸிலி பாஸ் த எக்ஸாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஷுவரா அந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன்ஸ் தரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.